நீங்க சொன்னது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்புன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய வெப்சைட் போர்ட்டல்ஸ்ல பிசிக்கலி சேலஞ்சுன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம ட்ரஸ்ட் எப்படி புதுசா என்ன செஞ்சிருக்கீங்க அதுல? நிறைய வெப்சைட்டில் மாற்றுத்திறனாளி வேலைவாய்ப்புலாம் எல்லாம் இருக்குது. நம்ம இதுலேயும் அதே செய்கிறோம். நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா, இப்போ தூத்துக்குடியில் ஒரு பையன் இருக்கிறேன். தூத்துக்குடியில் ஒரு நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்குது. தனியார் கம்பெனியில் 3% வேலைவாய்ப்பு அவங்களே தர்றாங்க. மதுரையிலையும் தர்றாங்க. மற்றும் பல இடங்களில் எல்லா கம்பெனியும் எல்லா மாவட்டத்தையும் தர்றாங்க. ஆனால் தூத்துக்குடியில் இருக்க மாற்றுத்திறனாளிக்கு கரெக்டாக அவர் என்ன டிகிரி படிச்சிருக்காரு, இவங்க கம்பெனிக்கு என்ன டிகிரி வேணும் அப்படின்றது அந்த தொடர்பு சரியான முறையில் செயல்படல. நிறைய இதில் இருந்தாலும் நம்மளும் இதை செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம செய்கிறோம். இவருடைய பதிவை நம்ம இதில் இருக்கும். நம்ம அந்த பல கம்பெனிகளுக்கு அனுப்புவோம். தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு 25 பேர் 15 இருக்கிறாங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற 15 கம்பெனிக்கு அனுப்பி நீங்கள் இதை எப்படியாவது கொஞ்சம் பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நிர்வாகமாக சொல்லும்போது சரி இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதில் செய்வாங்க. அது போக இதில் கொடுக்குற ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும். அந்த கார்டு விபிபி பார்சலில் வரும் உங்கள் வீட்டுக்கு. அதுக்கான சார்ஜ் அந்த 75 ரூபா வந்துடும். அந்த கார்டை வச்சு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். அந்த மெசேஜில் ஒரு கடை, ஒரு பெரிய கடை, அந்த கடைக்கு நீங்கள் ஒரு கஸ்டமர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான அனுப்புறதுக்கான ஒரு தொகை, ஊக்கத்தொகையை உங்களுக்கு அதில் இத்தனை சதவீதம் சொல்லி அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தா எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 500 ரூபா கிடைக்கிற மாதிரி ஸ்பாட்லேயே செக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அது உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம். பல முன்னணி கடைகள்ல எல்லாம் பேசியிருக்கிறேன். பல முதலாளிகள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க தந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு வேறு டைப்பில் எல்லாத்துக்குமே வேலை அப்படின்னு இல்லாமல் வீட்டில் இருந்த மேனிக்கே நம்ம ஒரு சொல்கிற கடைக்கு ஒரு 10 பேர்த்த அனுப்புனாவே அது ஒரு வேலை தானே. அந்த மாதிரி பல இது முக்கியமானதெல்லாம் யோசிச்சுருக்குறோம். பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதுதான் அது மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். இது நேரடியாக களத்தில் இறங்குறது.